செட்டிநாடு ஸ்டைல் கருவேப்பிலை சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் வந்து வரமல்லி, பட்டை, கிராம்பு, சோம்பு, மிளகு, சீரகம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துட்டு அதே லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா எண்ணெயில வதங்கினதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயமும் ஒரு கை அளவு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் எண்ணெயில நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா ஐட்டம்ஸா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சமா சிக்கன் மசாலா அதையும் சேர்த்துட்டு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணிட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்க 4-5 கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேங்காவும் சோம்பு நெய்ஸா அரைச்சி பேஸ்ட் மாதிரி சேர்த்திருக்கேன். மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் கருவேப்பிலை சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும். இது என்னோட ஓன் ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்க.